வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடுக்கு வந்திருக்கோங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் போயிருக்கோம். இங்கேருந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன். நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஈரோட்லேருந்து நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஆத்தூர், விருதாச்சலம், கடலூர் அந்த ரூட்டில் தான் வந்து பஸ்ஸஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பண்ருட்டி, அதுக்கப்புறம் கடலூர் போய் அங்கேருந்து பாண்டிச்சேரி போவாங்க. அதுவும் ரீசெண்டாக தான் BS6 ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சி ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வண்டி பார்க்க சும்மா தரமாக இருக்குதுங்க. சரி வாங்க மக்களே, இந்த ஈரோடு டு பாண்டிச்சேரி ட்ராவல் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். பேருந்தில் பயணம் செய்யும் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம். நமது பேருந்து ஈரோட்டிலிருந்து புதுச்சேரி இரவு 8:42க்குங்க. முன்பதிவு பேருந்துங்க. 20:42ன்னு TNSTC ஆப்பில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வருங்க. நீங்கள் பதிவு பண்ணி ஈரோட்டிலேருந்து நமது பயணங்கள் தொடங்கலாம். இரவு 8 மணிக்கு ஈரோடு பேருந்து நிலையத்தில் சேலம் மார்க்கத்தில் நிற்கிற இடத்துக்கு நமது பேருந்து இரவு தினசரி பேருந்து இருக்குங்க. அதிகாலை 4 மணிக்கு புதுச்சேரி வந்து அடையுங்க. இப்பேருந்தில் வந்து 52 சீட் இருக்குதுங்க. பேருந்து வந்து புதுசாக வந்த BS6 பேருந்துங்க. பாதுகாப்பாக தங்கள் பயணம் செய்யலாங்க. காலையில் மீண்டும் 8:20க்கு புறப்படுக்குதுங்க. நீங்கள் காலைல அதிகாலையில் புறப்பட்டீங்கன்னா சாயந்தரம் 4:30க்கு ஈரோடு வந்து சென்றலாம். பொதுமக்கள் அனைவருக்கும் பயணம் செய்ய எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வண்டியோட டிரைவர் கண்டக்டர் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. நம்ம கண்டக்டர் சார் சூப்பராக வண்டியோட டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கரெக்டாக 8:42ங்க ஷெட்யூல் டைமுக்கு நம்ம பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இந்த டைமில் நம்ம வண்டியோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை ஈரோடு டிப்போவோட பஸ்ஸுங்க. அசோக் லேலண்ட் BS6 வண்டி MG கோச்சுங்க. ஈரோட்லேருந்து புதுச்சேரிக்கு எடுத்துக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், கடலூர், கடைசியாக புதுச்சேரி ரீச் பண்ணுறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 295 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ ஈரோடு பள்ளிப்பாளையம் இப்போ வந்திருக்கோங்க. இந்த டைமில் நம்ம வண்டியான டிக்கெட் ஃபேர் பற்றி பார்ப்போம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து புதுச்சேரிக்கு 285 ரூபா ஆச்சுங்க. ஆன்லைனில் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. நீங்கள் சப்போஸ் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 250, 260 அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முன்பதிவு பேருந்து தாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி TNSTC ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோக்காக நான் முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஹரி விலாக்ஸ் சேனலோட ஓனர் நம்ம நண்பர் ஹரி, அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம க்ரூ கிட்ட பேசி நம்ம விலாக்காக பர்மிஷன்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணார். அவங்க சேனலோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சங்ககிரி தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஈரோட்டிலேருந்து நம்ம சேலம் வரைக்கும் 1 to 1 தாங்க போக போகிறோம். நடுவில் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. இது போகிற வழி. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேலம் ஹைவே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க போக போகிறோம். சென்னை பஸ் நிற்கிது. ஆமாம், நம்ம ஆல்மோஸ்ட் சேலம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் போகிற வழி, ரைட்டில் திரும்பினீங்கன்னா சென்னை போகிற வழி. நம்ம அப்படியே டைவர்ட் ஆகி சேலம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம். இப்போ இது வரைக்கும் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பரான ஒரு டிரைவிங்க. இது வரைக்கும் பக்காவான ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய ஓவர்டேக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எவ்வளோ டைம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். வந்துருக்கீங்க காலையில் 6:40 காலேஜ் லேட் சைடு ஒன்று சேரம்பரம் இறங்கிக்கலாம். இறங்குறப்போ 2 மணி நேரம் ஹெவி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எவனும் நம்ம ஓடியே தான் வாங்கி போய்வாங்க. வண்டி எவ்வளோ வந்துருக்குது? 10:10 வந்துச்சுங்க. 10:10 வந்து சேலம் மத்திய பேருந்து நிலையம் இப்போ வந்திருக்கோம் மக்களே. ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நம்ம வண்டியை புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் இந்த பஸ்ஸஸ்லாம் நிற்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ரேக்கில் போட்டாச்சு. இங்கே நமக்கு டைம் இருக்குங்க, ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம சேலத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ டைம் இருக்கிறதுனால போயிட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. போக்குவரத்து கழகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேலத்துலேருந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் அயோத்தியாப்பட்டினம் வழியாக நம்ம சேலம் சென்னை ஹைவேல தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நம்ம அந்த வழியில் தான் போவோம். உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறமா நம்ம பண்ருட்டி, கடலூர் அந்த வழியில் வந்து ட்ராவல் பண்ண போகிறது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக அந்த வழியில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 9 மணிக்கு வந்து உட்காந்துருக்கா கேரளா. 9 கேட்டு தரத்துல வந்து தள்ளணும் போட்டுட்டு அந்த பாத்ரூம் படிக்கிட்டு இருக்கோம். அது மேலே போனால் அயோத்தியாப்பட்டினம் ரயில்வே கேட்டு இப்போ வந்திருக்கோங்க. இங்கேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த அரூர், ஊத்தங்கரை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் போகிறதுக்கு உண்டான வழி. இதுக்கு முன்னாடி பண்ண ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரணியிலேருந்து திருப்பூர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இதே அரூர், ஊத்தங்கரை இந்த வழியில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்திருக்கோம் மக்களே. சேலத்துக்கு அப்புறமா வர ஒரு மேஜரான ஸ்டாப்பு. சேலம் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ கள்ளக்குறிச்சி டோல்கேட் இப்போ வந்திருக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அசந்து தூங்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னத்த நாள் தான் சென்னையிலேருந்து ஆரணி ட்ராவல் பண்ணி வந்தேன். ஆரணிலேருந்து திருப்பூர் ட்ராவல் பண்ணி வந்தேன். திருப்பூர்லேருந்து இப்போ அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈரோடு வந்துட்டு, ஈரோட்லேருந்து இப்போ பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக அது மாதிரி நான் ட்ராவலில் தூங்க மாட்டேன். முன்னத்த நாள் தூக்கம் இல்லாதனால என்னமோ அப்படியே கண்ணை அசந்து தூங்கிட்டேன். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லைங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி டோல்கேட் தாண்டினோடனே நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உளுந்தூர்பேட்டை, பண்ருட்டி, கடலூர் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ பிரேக்குக்கு அப்புறமா அதை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க மக்களே நம்ம ட்ராவலில். டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுவை பேக்கரி அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நீட்டான ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த டீ, காஃபி இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்கிற மாதிரி இங்கே 15, 20 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸும் யூஸ் பண்ண நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பிரச்சனை இல்லை. உளுந்தூர்பேட்டை இப்போ வந்திருக்கோம் மக்களே. நம்ம ட்ராவலில் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டாப் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி 2 பக்கத்துலேருந்து வர வண்டிங்க எல்லாமே வந்து ஒன்றா சேரும்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் வந்து 170 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம ஆனால் ரைட்டில் டைவர்ட் ஆகி நம்ம பண்ருட்டி ரோட்டில் ஜாயின் பண்ணி போவோங்க. உங்களுக்கு தனியாக ஒரு டிக்கெட். உளுந்தூர்பேட்டை டோலுக்கு அப்புறமா கெடிலமாறு பார்த்துருப்பீங்க. கெடிலமாறு தாண்டின உடனே செஞ்சிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம ரைட் சைடில் திரும்பி பண்ருட்டி ரோட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பண்ருட்டி இப்போ வந்திருக்கோம் மக்களே. நம்ம கடலூர் மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்போ இந்த பண்ருட்டி வர வரைக்கும் இந்த ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சூப்பரான கிராமத்து பயணம் மாதிரி இருந்ததுங்க. பண்ருட்டி அப்படின்னு சொன்னாலே ஃபேமஸான 2 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த ரயில்வே ட்ராக் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண்ருட்டியிலேருந்து கடலூர் போர்ட்டு போகிற ரயில்வே ட்ராக் தாங்க இது. சிங்கிள் லைனு. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவலில் ஒரு மேஜரான ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் தாங்க. அதுக்கப்புறமா கடலூர் தான். கடலூருக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி தாங்க.
அதிகாலை 3:20 ஆச்சுங்க. இப்போ நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கே நமக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குங்க. 3:25க்கு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து ஒரு சில யூனிக்கான ரூட்லாம் இருக்குங்க. கடலூர் திருப்பூர், கடலூர் பழனி, கடலூர் மதுரை, கடலூர் திருப்பதி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடலூர் சிதம்பரம்லேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இங்கேருந்து எந்த ரூட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிளம்பியாச்சுங்க கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ புதுச்சேரிக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். தமிழ்நாடு புதுச்சேரி பார்டர் தாண்டி இப்போ நம்ம புதுச்சேரி உள்ளே போயிட்டுருக்கோங்க. புதுச்சேரி ஆர்ச் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்டர் செக் போஸ்ட் தாண்டினோடனே நம்ம புதுச்சேரி உள்ளே போயிடுவோம். ஃபைனலி ஈரோட்லேருந்து நம்ம புதுச்சேரி வந்தாச்சுங்க. அதுவும் ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ண இந்த புது BS6 MG பில்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சுங்க. 295 கிலோமீட்டர்ஸ், 7 மணி நேரம் 15 நிமிஷங்க அப்ராக்சிமேட்டாக. ஒரு தரமான ட்ராவலாக இருந்தது. குறிப்பாக அந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து பண்ருட்டி, கடலூர், புதுச்சேரி அந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் பண்ணி வந்தேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அப்புறம் நமக்கு கிடச்ச குரூ தாங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா செம்ம சப்போர்ட்டிவ்ங்க, செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்பு. எண்ட் டு எண்ட் நமக்கு வீடியோன்னு சொன்னதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஓட்டுநர் நடத்துனர் 2 பேருக்குமே நம்ம சேனல் சார்பாக நம்மளோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. கரெக்டாக 4 மணிக்கு பாண்டிச்சேரி மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் 8:20க்கு நம்ம வந்த வண்டி, இதே வண்டி பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேருந்து ஈரோடு நோக்கி போவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் உங்களுக்கு 2 பஸ் இருக்குது. 2 பஸ்ஸோட டைமிங்கும் சொல்லிடுறேன். ஈரோட்லேருந்து புதுச்சேரி காலையில் பார்த்திங்கன்னா 6:45க்கு ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறமா நைட்டில் 8:42க்கு ஒரு பஸ்ஸு. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண வண்டி. புதுச்சேரியிலேருந்து ஈரோடு டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8:30, அதுக்கப்புறமா நைட்டு 8:23. 2 பஸ்ஸுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக TNSTC வெப்சைட்லேயோ இல்லை TNSTC ஆப் மூலிமா புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் 2 SCTC பஸ்ஸும் இருக்குங்க. புதுச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற SCTC பஸ்ஸும் ஈரோடு வழியாக தான் போவாங்க. அதோட டைமிங்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.